நபியவர்களின் அச்சமும் கதீஜா ரலி அவர்களின் ஆறுதலும். இந்த முதல் இறை செய்தியைப் பெற்றபோது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அச்சத்தாலும் நடுக்கத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். இந்த அனுபவம் அவர்களுக்கு மிகவும் புதிதாகவும் மிகப்பெரியதாகவும் இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறைந்ததும் நபியவர்கள் உடனடியாக குகையை விட்டு இறங்கி நடுங்கியபடியே மூச்சுவிட சிரமப்பட்டு தம் மனைவி கதீஜா பின்த் குவைலித் ரலி அவர்களிடம் விரைந்தார்கள். அவர்கள் கதீஜா ரலி அவர்களிடம் என்னை போர்த்திவிடுங்கள், என்னை போர்த்திவிடுங்கள் என்று கூறி நடந்த அனைத்தையும் விவரித்தார்கள். அன்பும் விவேகமும் கொண்ட கதீஜா ரலி அவர்கள் நபியவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். அப்படியெல்லாம் இல்லை, நிம்மதியாக இருங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் ஒருபோதும் உங்களைக் கைவிட மாட்டான். நீங்கள் உறவுகளைப் பேணுகிறீர்கள், வாய்மையைக் காக்கிறீர்கள், சிரமப்படுவோரின் சுமையைத் தாங்குகிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், விருந்தினரை உபசரிக்கிறீர்கள், சத்தியத்தின் பாதையில் உதவி செய்கிறீர்கள். அல்லாஹ் உங்களைக் கைவிட மாட்டான். பின்னர் கதீஜா ரலி அவர்கள் தம் உறவினரான வரக்கா இப்னு நஃபல் என்ற வேதம் அறிந்த வயதானவரிடம் நபியவர்களை அழைத்துச் சென்றார்கள். வரக்கா அவர்கள் நபியவர்களின் அனுபவத்தைக் கேட்டவுடன், இதுவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். நீங்கள் இந்தச் சமூகத்தின் நபியாக இறைத்தூதராக இருக்கிறீர்கள் என்று உறுதிப்படுத்தினார். இந்தச் சம்பவத்தின் படிப்பினைகள். தூதுத்துவத்தின் தொடக்கம். இந்த நிகழ்வுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தின் தொடக்கம் ஆகும். அவர்கள் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து உலகிற்கு வழிகாட்ட வந்த இறைத்தூதராக உயர்த்தப்பட்டார்கள். அறிவின் முக்கியத்துவம். குர்ஆன் முதலில் வலியுறுத்தியது ஓதுதல் மற்றும் கற்றுக் கொடுத்தல் பற்றியது. இது இஸ்லாத்தில் அறிவியல் மற்றும் கல்வியின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. மனைவியின் ஆதரவு. கதீஜா ரலி அவர்களின் உடனடி நம்பிக்கையும் ஆறுதலும் தான் நபியவர்கள் தமது கடுமையான பணியை தொடங்க உதவியது. ஒரு வாழ்க்கைத் துணையின் பலம் மிக முக்கியம் என்பதை இது காட்டுகிறது. இந்த நிகழ்வுதான் இஸ்லாமிய வரலாற்றில் மிக உன்னதமானதும் உணர்ச்சிபூர்வமானதுமான தொடக்கப் புள்ளியாகும்.